உங்க பொண்டாட்டிக்கு எந்த இடத்துல கிஸ் அடிப்பீங்கன்னு கண்டிப்பா சொல்லுங்க. ஒரு முறை லிப் டு லிப் முத்தம் கொடுக்கறதுனால 2.6 கலோரிகள் பர்ன் ஆகுதாங்க. அதுலயும் இன்னும் நின்னு 1 மணி நேரம் நின்னு ஸ்ட்ராங்கா அடிச்சீங்கன்னா 100 கலோரி எரியுதாங்க. இது 20 நிமிஷம் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி செய்யறதுக்கு சமமா. அதுக்குன்னு அடுத்தவங்க முன்னாடி கொடுத்துறாதீங்க. உங்க ஒய்ஃபு கொடுங்க. அவ குழந்தை பெற்றுட்டு குண்டாயிட்டா, வெயிட்ட குறைக்க மாட்டான், டிவோர்ஸ் வாங்குறத விட்டுட்டு, அஃபேர்ல போறதை விட்டுட்டு, அவளை பார்த்தாலே மூடு வரல, கிஸ் அடிக்கலாம் தோணலன்னு சொல்றதை விட்டுட்டு, நமக்காக குழந்தை பெத்தா மாசமா இருக்கிறதுல இருந்து இன்ஜெக்ஷன் ட்ரீட்மெண்ட், அதனால வெயிட் போட்டுட்டு சிசேரியன். சோ நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி லைட்டா அன்போட தினமும் ஒரு லிப் டு லிப் கிஸ் அடிங்க. வெயிட் தானாவே லாஸ் ஆகுங்க. அதுல நீங்க லிப் டு லிப் கிஸ் அடிக்கும் போது 30 வகையான தசைகள் தட்டி எழுப்பப்படுதாங்க. அப்பனா அது ஒரு மாதிரி மசாஜ். அதை விட ஒரு சீக்ரெட்டுங்க, ஃபேஸ்ல உள்ள சிறுக்கம் எல்லாம் காணாம போய் நம்மள எங்க வச்சிருக்கோம். சோ உங்க ஒய்ஃப் ரொம்ப இளமையா இருக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. புரிஞ்சுதா மக்களே? உங்க ஒய்ஃபுக்கு நீங்க எந்த இடத்துல கிஸ் அடிப்பீங்கன்னு சொல்லுங்க. அது என்ன ரீசனுக்காக உங்களுக்கு கொடுக்குறாங்க நான் இப்ப சொல்ல போறேன். லிப்ல முத்தம் கொடுத்தா உயிரை விட உன்னை மேல நேசிக்கிறேன்னு அர்த்தங்க. கையில முத்தம் கொடுத்தா அவர் உங்களை ரொம்ப மதிக்கிறாருன்னு அர்த்தங்க. கிட்ட வந்து கட்டி பிடிச்சி கழுத்துல முத்தம் கொடுத்தா நீ வேணும்டா என் செல்லமே, அதாவது நீ எனக்கு வேணும் அப்படின்னு அர்த்தமா. கண்கள்ல முத்தம் கொடுத்தா உன் கூடவே இருக்க விரும்புறேன்னு அர்த்தமாங்க. ஒரு முத்தத்துக்கு இவ்வளவு அர்த்தமா? நீங்க என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களான்னு கண்டிப்பா சொல்லுங்க. ஓகே, பாய்.